வணக்கம் நண்பர்களே. பேன் இண்டியன் ஸ்டார், ஒரு பேன் இண்டியன் ஸ்டார்னா யாரு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த ஒரு நடிகர் எல்லா ஊர் மக்களாலும் கொண்டாடப்படுகிறாரோ, அதாவது இந்தியாவில் இந்த லாங்குவேஜில் இவர் தான் ஸ்டாரு, அந்த லாங்குவேஜில் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லா லாங்குவேஜ் மக்களுமே ஒரு நடிகரை கொண்டாடுறாங்க அப்படின்னா அவர் தான் வந்துட்டு பேன் இண்டியன் ஸ்டார் ப்ரோ. அப்படி பார்த்தா எல்லாருமே பேன் இண்டியன் ஸ்டார் தானே. உதாரணத்துக்கு தமிழ் சினிமாவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், தளபதி விஜய், அஜித் போன்ற நடிகர்கள் வந்துட்டு எல்லா பக்கமும் பரிச்சயமாக தெரிஞ்ச ஆளுங்க தான். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் நம்ம ஷாருக் கான், சல்மான் கான், ஆமீர் கான்னு சொல்லிட்டே போகலாம். தெலுங்குலையுமே வந்துட்டு நம்ம மகேஷ் பாபு, பிரபாஸ், அல்லு அர்ஜுன், ஜூனியர் என்டிஆர், ராம் சரண் சொல்லிட்டு நிறைய பேர்த்த சொல்லிட்டே போகலாம். அப்படி பார்த்தா எல்லாருமே பேன் இண்டியன் ஸ்டார் தானா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ யார் தான் பேன் இண்டியன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராகவே பார்க்க போகிறோம். அதாவது பேன் இண்டியன் ஸ்டார்னா முதல்ல என்ன, அது யார் யாரெல்லாம் அப்படி ஆகியிருக்காங்க, அதுக்கப்புறம் அடுத்து யார் யாரெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். சரி வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளார போயிடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ ஒரு நடிகர் பேன் இண்டியன் ஸ்டாராக ஆகிறது ரொம்ப கஷ்டமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஈஸியான விஷயம் தான். என்ன அப்படின்னா, பேன் இண்டியன் லெவலில் எல்லாருமே கொண்டாடுற மாதிரியான ஒரு திரைப்படத்தில் அவர் நடித்தாவே போதும், அந்த கேரக்டரை அவர் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாருனாவே போதும், அவர் ஈஸியாகவே பேன் இண்டியன் ஸ்டார் ஆகிடலாம். ஆனால் கரெக்டான பேன் இண்டியன் கான்செப்டை சூஸ் பண்ணி அதை நடிச்சு கொடுக்கறது தான் கஷ்டமான விஷயமே தவிர, அதை அவர் பண்ணிட்டாருனாவே போதும், அந்த மொமெண்ட்லேருந்தே அவர் ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக மாறிடுவார். ஸோ இதை இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, பாகுபலி அப்படிங்கிற திரைப்படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வர்ற வரைக்கும் யாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி காந்தாரா வர்றதுக்கு முன்னாடி ரிஷப் ஷெட்டின்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியாது. ஹனுமான் படம் வர்றதுக்கு முன்னாடி தேஜா சாஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரை கிரியேட் பண்றது ஒரு பேன் இண்டியன் ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட்ல அவங்க கரெக்டாக பொருந்தி நடிச்சு கொடுத்துட்டாங்கன்னாவே போதும், அந்த மொமெண்ட்ல இருந்து அவங்க பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருந்து அந்த கேரக்டருமே ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி அதன் மூலமா பெரிய ஸ்டார் ஆகுறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்துட்டு பேன் இண்டியன் ஸ்டார்ஸா நான் பார்க்குறேன். இப்போ நீங்களாம் கமெண்ட்ல சொல்லுவீங்க, ப்ரோ விஜயும் பேன் இண்டியன் ஸ்டார் தான், ரஜினியும் பேன் இண்டியன் ஸ்டார் தான், ஷாருக் கானும் பேன் இண்டியன் ஸ்டார் தான், அவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களோட அதிகமான கலெக்ஷன்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் அவங்களுக்காக மட்டும்தான் ஓடுது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த நம்ம விஜய் அவர்களுடைய லியோ, கோட்டு, அப்புறம் தலைவருடைய ஜெயிலரு, அப்புறம் நம்ம ஷாருக் கானுடைய ஜவானு, பத்தானு, இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் நிறைய கலெக்ஷன் பண்ணிருக்கு. 500 crores அபோவ் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணிருக்கு. அண்ட் ஷாருக் கான் படங்கள் எல்லாம் 1000 crores வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிருக்குதான். ஆனா அதுக்காக இது எல்லாமே பேன் இண்டியன் மூவிஸா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது தான் சொல்லணும். இந்த படங்கள் எல்லாம் இவ்வளோ கலெக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஸ்டார்டம் தான். ஸோ லியோல விஜய் நடிச்சதுனால மட்டும்தான் அது 500 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி ஜெயிலர்ல ரஜினிகாந்த் நடிச்சதுனால மட்டும்தான் அது 500 கோடி ரூபாய். ஒருவேளை அந்த திரைப்படங்கள்ல ரஜினியோ விஜயோ நடிக்காம வேற ஒரு சின்ன ஆக்டர் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அந்த திரைப்படங்கள் கலெக்ட் பண்ணிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கலெக்ட் பண்ணிருக்கான்னு தான் சொல்லி ஆகணும். இதே தான் நார்த் இந்தியன்ஸான நம்ம ஷாருக் கான், சல்மான் கானுக்குமே பொருந்தும். அவங்கெல்லாம் நடிக்காம ஒரு சின்ன நடிகர் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த படம் அவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு ஸ்டார் இருக்கார் அந்த படத்தில் அப்படிங்கிறதுக்காகவே கலெக்ட் பண்ணப்பட்ட படமெல்லாம் பேன் இண்டியன் படம் ஆகிடாது. ஆனால் அதுவே நீங்கள் பாகுபலி, கேஜிஎஃப், காந்தாரா, ஹனுமான் மாதிரியான திரைப்படங்கள்லாம் பாருங்கள், அதுலலாம் மிகப்பெரிய ஸ்டார் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. முகம் தெரியாத ஒரு நபர் தான் நடிச்சாங்க. அதாவது தமிழ் சினிமாவில் சுத்தமாக பரிச்சயமே இல்லாத ஒருத்தர். ஸோ யாஷ்னா யாருன்னே நமக்கு தெரியாது கேஜிஎஃப்க்கு முன்னாடி. அதே மாதிரி தான் பிரபாஷ்னா யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி முகம் தெரியாதவங்க நடிச்சே வந்துட்டு நம்ம ஓட வச்சிருக்கோம், அவங்கள கொண்டாடி இருக்கோம், அந்த கதாபாத்திரங்களை கொண்டாடி இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் உண்மையான பேன் இண்டியன் மூவி. அண்ட் அவங்க எல்லாம் தான் உண்மையான பேன் இண்டியன் ஸ்டார்ஸ். இப்போ உடனே நீங்க கேட்பீங்க, ப்ரோ அப்போ பிரபாஷும் யாஷும் மட்டும் தான் பேன் இண்டியன் ஸ்டார்ஸா, மற்ற யாருமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் தப்பு தான். அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு முழுமையான பேன் இண்டியன் ஸ்டாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பிரபாஸ் அவர்களை எடுத்துக்கோங்க, அவர் நடித்த பாகுபலி அப்படிங்கிற அந்த சீரிஸை மட்டும்தான் நம்ம கொண்டாடணுமே தவிர அதுக்கப்புறமா வந்த ராதேஷாமோ இல்லை ஆதி புருஷியோ இல்லை சலாரோ இல்லை கல்கியோ வந்துட்டு நம்ம கொண்டாட இல்லை. அப்போ அவர் பேன் இண்டியன் ஸ்டார் இல்லையா ப்ரோ, இப்போ நீங்க தானே சொன்னீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. ஆமா, அவர் வந்துட்டு பேன் இண்டியன் ஸ்டார் கிடையாது, ஒரு பேன் இண்டியன் கேரக்டர்ல வந்து அவர் இருந்திருக்காரு. ஸோ அவர் நடிச்சு கொடுத்துருக்காரு. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை கொண்டாடும் போது அவரையும் சேர்த்து கொண்டாடுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்துட்டு எத்தனை பேர் இங்கே பிரபாஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பீங்க. ஆனால் பாகுபலியுடைய ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி மெம்பர்ஸ் இருப்பீங்க. அதே மாதிரி தான் யாரெல்லாம் இங்கே யாஷுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் ராக்கி பாயுடைய ஃபேன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே மேட்ரு. அதாவது ஒரு பேன் இண்டியன் கேரக்டரில் எந்த ஒரு ஆக்டர் நடிக்கிறாரோ அவர் தான் வந்து பேன் இண்டியன் ஸ்டாராக மாறுறாரு. ஸோ மற்றவங்களாம் என்னதான் பெரிய நடிகர்களாக இருந்தாலும் பெரிய கலெக்ஷன் அவங்க கொடுத்தாலுமே அவங்க ஊர் மக்களால் மட்டும்தான் பெருசாக பேசப்படுவாங்களே தவிர இன்னொரு ஊரில் போய் அங்கேயும் கெத்து காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் தரமாக இருந்தாகணும், அந்த ஸ்கிரிப்டுக்கு அவங்களுடைய முகம் கச்சிதமாக பொருந்தி ஆகணும். இது ரெண்டுமே
ரெண்டுமே அமைஞ்சா மட்டும்தான் அவங்க அடுத்த ஊருக்கும் போய் கெத்து காட்ட முடியும். உதாரணத்துக்கு KGF 2 தான். ஸோ KGF 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஸ்டாரான நம்ம விஜய் அவர்களுடைய பீஸ்ட் திரைப்படத்தை வந்துட்டு முறியடிச்சு அது நம்பர் 1ல நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஊருக்கு போய் கெத்து காட்டணும்னா ஸ்கிரிப்ட் தரமாக இருந்தால் மட்டும்தாங்க முடியும். அண்ட் ஆல்சோ ஒருத்தன் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா சும்மா அவனுடைய திறமையை மட்டும் காட்டினா அவன் ஸ்டார் ஆகிட முடியாது. கரெக்டான ஸ்கிரிப்டோட அவன் டேலண்ட்டை காட்டினா மட்டும்தான் அவன் ஸ்டார் ஆவான். ஸோ அப்படி ஸ்டார் ஆனவங்க தான் நம்ம பிரபாஸ் அண்டு யாஷ். ஸோ பிரபாஸ் அண்ட் யாஷ்னு சொல்கிறத விட பாகுபலி அண்ட் ராக்கி பாய் இப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இவங்க 2 பேர்த்துக்கு ஈக்குவலாக வேற எந்த திரைப்படமும் இந்தியாவில் வரலையா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய திரைப்படங்கள் இந்த பேன் இந்தியாவுக்கு ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. ஒரு சில திரைப்படங்கள் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். அதாவது தமிழில் ஒர்க் அவுட் ஆகாது, ஆனால் ஹிந்தியில் நல்லா போயிடும், அல்லது ஹிந்தியில் நல்லா போகாது தமிழில் நல்லா போயிடும், இந்த மாதிரி கூட நடக்கும். ஸோ இதுக்கெல்லாம் உதாரணமாக என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் இண்டியன் படமாக வந்து பெரிய லெவலில் நாமளும் ராக்கி பாய் மாதிரி ரீச் ஆகலாம்னு நினச்சி வந்த ஒரு படம், ஆனால் எல்லா பக்கமும் காரி துப்பி அனுப்புனானுங்க அப்படின்னா அது மைக்கேல் அப்படிங்கிற இந்த திரைப்படம் தான். ஸோ இந்த ஒரு திரைப்படத்தை பார்த்தாவே தெரியும் KGF மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்கிரிப்ட் மட்டும் கிடையாது, ஒரு பேன் இண்டியன் லெவலில் இந்த ஸ்கிரிப்ட் ரீச் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணி KGF அப்படியே அட்டை காப்பி அடிச்சு வந்த ஒரு திரைப்படமாகத்தான் இந்த மைக்கேல் இருக்கு. ஸோ அதனாலே இந்த ஒரு திரைப்படம் எங்கேயுமே ஒழுங்கா போகல அப்படின்னு தான் சொல்லலாம். சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி தான் கப்ஸா, கிங் ஆஃப் கொத்தா இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் சொல்லலாம். இந்த படங்கள் எல்லாமே வந்துட்டு பெருசாக ஒரு பேன் இண்டியன் லெவலில் ரீச் ஆகும்னு நினச்சி எடுத்த படம் தான். ஆனால் எல்லா பக்கமுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடி வாங்கின ஒரு படமாகத்தான் இதெல்லாமே இருக்குது. இதையும் தாண்டி நம்ம ரன்பீர் கபூர் அவர்களுடைய ஷம்ஷேரா அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம், அப்புறம் நம்ம அக்ஷய்குமார் அவர்களுடைய இந்த பிருத்திவிராஜ் அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம், இதெல்லாமே பேன் இண்டியன் ட்ரை தான். ஸோ எல்லா பக்கமும் பெருசாக ரீச் ஆகணும், பேன் இண்டியன் ஸ்டாராக ஆகணும்னு ஒரு நோக்கத்தில் எடுக்கப்பட்டது தான். ஆனால் எந்த பக்கமுமே வந்துட்டு இந்த திரைப்படங்கள் ஒழுங்காக போகல, அட்டர் ஃப்ளாப்பாக தான் மாறி அமைஞ்சுது. ஸோ இதெல்லாமே ஒரு பேன் இண்டியன் ட்ரையாக தான் இருக்குது. இதெல்லாம் கூட விடுங்க, நம்ம ஊரில் ஒன்று பண்ணாங்க பாருங்க, 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட படைப்பாக ஒரு படத்தை எடுத்தாங்க, பொன்னியின் செல்வன் 1 and 2ன்னு சொல்லி. இந்த படம் மட்டும் பாகுபலி மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸ் கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் அட் அ டைமில் 3 பேன் இண்டியன் ஸ்டார் ரெடி ஆயிருப்பாங்க. நம்ம விக்ரம், கார்த்தி அண்ட் ஜெயம் ரவி 3 பேரும் அட் அ டைமில் பேன் இண்டியன் ஸ்டார் ஆயிருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஜாக் பாட் தான் இந்த ஒரு திரைப்படமே. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு படத்தை சுத்தமாக யாருக்கும் புரியாத மாதிரி எடுத்து எங்கேயுமே இந்த படம் சரியாக போகலை அப்படிங்கிறத உண்மை. எவ்வளோ ஒரு அழகான ஸ்கிரிப்ட், எவ்வளோ அழகான கேரக்டர்ஸ் அந்த ஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ பாகுபலியில் கூட கட்டப்பா, ராஜமாதா, பாகுபலி, பல்வால் தேவன், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த ஒரு நாவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கேரக்டர், ரொம்ப முக்கியமான கேரக்டரே ஒரு 25 கேரக்டர் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக அந்த ஒரு நாவலில் எழுதியிருப்பாங்க. அதை அப்படியே படமாக்கியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அந்த கேரக்டர்ஸை நடித்த எல்லாருமே பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஜாக்பாட்டாக இருக்கக்கூடிய இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை அப்படியே கோட்டை விட்டாரு நம்ம மணிரத்னம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் பெருசாக ஓடிச்சே தவிர மற்றபடி இந்த ஸ்கிரிப்டுக்காக இந்த படம் ஓடிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் ஆல்சோ ஹிந்தி சைடு, தெலுங்கு சைடெல்லாம் இந்த படத்தை ஒருத்தனுமே கண்டுக்காம விட்டான் அப்படிங்கிறத உண்மை. ஸோ இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட் எல்லாமே பேன் இண்டியன் முயற்சி பண்ணி ஒர்க் அவுட் ஆகாமல் போன திரைப்படங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதாவது தெலுங்குல அல்லது மலையாளத்தில் அல்லது ஹிந்தியில் இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி லிஸ்ட்டில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் புஷ்பா தான். ஸோ இந்த புஷ்பா அப்படிங்கிற திரைப்படமே வந்துட்டு பேன் இண்டியன் ரீதியாக வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ரீச் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஊ சொல்றியா மாமாங்கிற சாங் ஆட் பண்ணுறது, அப்புறம் சாமி சாமிங்கிற சாங்கு, அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் அந்த ஒரு ஸ்கிரிப்டை எடுத்திருப்பாங்க. ஸோ அதோட நோக்கமே வந்துட்டு பேன் இண்டியன் லெவலில் ரீச் ஆகணும், பாகுபலி, KGF மாதிரி புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசணுங்கிற நோக்கத்தோட தான் ஆரம்பித்தாங்க. பட் அந்த ஒரு நோக்கத்தை இது ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெலுங்குல ஆல்ரெடி மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் அல்லு அர்ஜுன். ஸோ அதனால் தெலுங்கு மார்க்கெட்டை ஈஸியாகவே அது முறியடிச்சிருச்சு. பட் எதிர்பார்க்காதது என்னன்னா ஹிந்தியில் வேற லெவல் ரீச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சதுன்னே சொல்லலாம். ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாகவே இந்த புஷ்பா படத்தை ரொம்ப சூப்பராகவே கொண்டாடினாங்க. தெலுங்கு மக்களை விட ஹிந்தி மக்கள் வந்துட்டு இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அந்தளவுக்கு ஒருத்தான ஒரு படமாக இருந்தது. ஆனால் இதுவே நீங்கள் தமிழ்நாடு அண்ட் மலையாளம், கேரளா இந்த சைடெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா சுத்தமாகவே இந்த படத்தை ஒருத்தருமே மதிக்காம தான் விட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதுவும் இல்லாமல் பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளினாங்க. என்னடா லாஜிக்கே இல்லை இந்த படத்தில், இதெல்லாம் எப்படா கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரோஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம தமிழ் மக்கள். ஸோ அதனாலே வந்துட்டு இது ஒரு ப்ராப்பரான பேன் இண்டியன் மூவியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஆல்சோ அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரா, ப்ராப்பரான பேன் இண்டியன் ஸ்டாரா இந்த புஷ்பா மூலமாக வந்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததாக இதே மாதிரி ஒரு பேன் இண்டியன் தாட்டில் வந்த திரைப்படம் தான் RRR திரைப்படம். ஸோ இந்த RRR திரைப்படம் என்னமோ அந்த கான்செப்ட் வைஸ் எல்லா பக்கமும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு தான். பட் அதே மாதிரி இந்த படத்தை ஹிந்தி அண்ட் தெலுங்கு பீப்புள் வந்துட்டு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தமிழ் மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு லாஜிக்கோட அந்த திரைப்படத்தை எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த ராம் அண்ட் பீம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ராம் சரண் அண்ட் ஜூனியர் NTR அவ்வளோ கச்சிதமாக பொருந்திருந்தாங்க தான். ஒரு தரமான ஸ்கிரிப்டோட தான் வந்துட்டு அவங்க வந்தாங்க.
பட் இருந்தாலுமே பாகுபலி அண்ட் கேஜிஎஃப் எப்படி இந்தியா ஃபுல்லாக கொண்டாடினாங்களோ அந்த அளவுக்கு இந்த ட்ரிபிள் ஆரை கொண்டாடினாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஆல்சோ நம்ம ராம் சரண் அண்ட் ஜூனியர் என்டிஆர் இவங்க 2 பேரும் ஒரு ப்ராப்பரான பேன் இண்டியன் ஸ்டாராக இந்த ஒரு திரைப்படத்தின் மூலமாக வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஹிந்தி அண்ட் தெலுங்கு பீப்புள் பக்கமாக மார்க்கெட்டை பிடிச்சவங்க இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மார்க்கெட்டை பிடிக்கல இன்னும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அடுத்ததாக நம்ம ரன்பீர் கபூர் அவர்களுடைய பிரம்மாஸ்திரா அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம் ஒரு பேன் இண்டியன் லெவலில் ரீச் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட படம் தான். பட் இந்த படத்தையுமே வந்துட்டு யாரும் பாகுபலி அண்ட் கேஜிஎஃப் அளவுக்கு ஏற்றுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா ஹிந்தியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் பெருசாக போகலைங்கிறத உண்மை. தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் கூட இந்த படத்தை ஒரு ஆவரேஜாவது ஓட வச்சாங்க. ஆனால் ஹிந்தியில் எதிர்பார்த்த கலெக்ஷனை சுத்தமாக இந்த திரைப்படம் கொடுக்காம தான் இருந்துச்சுன்னு தாங்க சொல்லி ஆகணும். அதுவும் அந்த டைமில் இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிற டாபிக்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் கொண்டு போய் இந்த படமும் வர்றதுனால சுத்தமாகவே வந்துட்டு இந்த படத்தை ஒருத்தரும் மதிக்காம தான் விட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் மறுபடியும் பேன் இண்டியன் லெவலில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோட வந்த திரைப்படங்கள்னா அனிமல், சலாரு, அப்புறம் கல்கி மாதிரியான திரைப்படங்களை சொல்லலாம். பட் இந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம பார்த்த கேட்டகரி தான். அதாவது தமிழ்நாட்டில் பெருசாக போகலை, இந்த படங்கள்லாம் பெருசாக ரோஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் அனிமலுக்கு பண்ணாத ரோஸ்ட்டே கிடையாது தமிழ்நாட்டில், எல்லாருமே ரோஸ்ட் பண்ணி தள்ளிட்டு இருந்தானுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படங்களெல்லாம் வந்துட்டு நார்த் இந்தியா அண்டு தெலுங்கு சைடோட முடிஞ்சுது. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கூட ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியன் தாட்டோட பேன் இண்டியன் லெவலில் ரீச் ஆகணுங்கிற ஒரு நினைப்போட வந்த ஒரு படம் எதுன்னா அது 2.0 தான். பட் இந்த 2.0 திரைப்படம் கூட ரஜினி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் பெருசாக ஓடிச்சே தவிர பட் இந்த 2.0 திரைப்படம் கூட பெருசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசப்படலை பாகுபலி அளவுக்கு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த பொருட்செலவு அதிகமாக இருக்குங்கிறதுனாலே அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனாலே ஹிந்திலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த படம் போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த படம் பெருசாக போகலை. ஏன்னா ஸ்ட்ராங்கான வந்துட்டு கன்வின்சிங்கான காட்சிகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாமளே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம்ல. ஸோ அந்த காரணங்களால தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரான சிட்டி அப்படிங்கிற இந்த கேரக்டருமே ஒரு பேன் இண்டியன் கேரக்டராக மாறலை அப்படிங்கிறத உண்மையாகவே இருக்குது. ஆனால் இவங்க எல்லாரையுமே தாண்டி ஹோல் இந்தியாவும் கொண்டாடின இன்னொரு ஆக்டர் இருக்கார். அவர் யாருன்னா சுஷாந்த் சிங் ராஜ்புத் தான். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா MS தோனி அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஹோல் இந்தியாவையுமே வந்து பார்த்தீங்கன்னா தன் பக்கமாக ஈர்த்த ஒரு நடிகராகத்தான் இருக்காரு. ஸோ இவர் என்னதான் அந்த MS தோனி அப்படிங்கிற திரைப்படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கேரக்டரில் அவர் வந்திருந்தாலுமே கூட நமக்கு MS தோனின்னு சொன்னால் யார் ஞாபகத்துக்கு வருவா? உண்மையான தோனி தான் ஞாபகத்துக்கு வருவார். ஆனால் பாகுபலின்னு சொன்னால் நமக்கு பிரபாஸ் ஞாபகத்துக்கு வருவார். ராக்கின்னு சொன்னால் நமக்கு யாஷ் தான் வந்துட்டு ஞாபகத்துக்கு வருவார். ஆனால் MS தோனின்னு சொல்லும்போது நமக்கு சுஷாந்த் சிங் ராஜ்புட் ஞாபகத்துக்கு வந்திருந்தாரு. அது ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவருமே ஒரு தரமான பேன் இண்டியன் ஸ்டாராக வந்திருக்க முடியும். ஆனால் MS தோனிங்கிறது ஒருத்தருடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறதுனால அவரையுமே வந்துட்டு நம்மளால ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக ஏற்றுக்க முடியல. பட் அவர் இப்போவும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இப்போ அவர் ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவ்வளோ டேலண்டடான ஒரு ஆக்டராக தான் நம்ம சுஷாந்த் சிங் இருக்காருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த பேன் இண்டியன் ஸ்டார்னா என்ன, அதாவது பேன் இண்டியன் ஸ்கிரிப்ட் மூலமாக ஒருத்தன் ரீச் ஆகிறான் பார்த்தீங்களா, அவன் தான் பேன் இண்டியன் ஸ்டார். அந்த பேன் இண்டியா லெவலில் எல்லாரையும் கவர்ற மாதிரியான கேரக்டர் அவன் ப்ளே பண்ணியிருக்கணும். அவங்க தான் வந்துட்டு ரியல் பேன் இண்டியன் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் அந்த மாதிரி ஒரு தரமான ஸ்கிரிப்டோட எந்த படங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று தேவரா அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம். கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தேவரா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி வந்துட்டு RRR திரைப்படத்துலையுமே ஒரு நல்ல பரிச்சயமான ஒரு முகம் தான் நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்கள். ஸோ ஹோல் இந்தியாவுக்கும் நல்லா தெரிஞ்ச முகம். ஸோ இவருக்கான ஃபேன் பேஸ்மே தெலுங்கில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த திரைப்படம் மட்டும் கரெக்டாக அந்த ஸ்கிரிப்ட் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பேன் இண்டியன் ஆடியன்ஸ் எல்லாரும் கொண்டாடுற அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் இருந்தும் அதில் இவர் கச்சிதமாக பொருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இவர் ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிரபாஸ்க்கு எப்படி பாகுபலியோ, நம்ம யாஷ்க்கு எப்படி KGF-ஓ, அந்த மாதிரி நம்ம ஜூனியர் என்டிஆருக்கு தேவாரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த ஸ்கிரிப்டை பொறுத்து தான் அமையும். இல்லை புஷ்பா RRR மாதிரி தெலுங்கு சைடில் மட்டும் நல்லா போயிட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு பெருசாக போகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம கொரட்டாலா சிவா கையில் தான் இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அடுத்து ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா நம்ம கங்குவா சூர்யா அவர்களுக்கு தான். ஸோ இந்த ஒரு திரைப்படத்தினுடைய பட்ஜெட்டுமே கிட்டத்தட்ட 350 கோடி, அதாவது கங்குவா 1 and 2 ரெண்டுமே சேர்த்து. ஸோ இந்த ஒரு கேரக்டருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இப்போ வரைக்குமே இருக்குது. அண்ட் ஆல்சோ படத்தினுடைய மேக்கிங்குமே வந்துட்டு பேன் இண்டியன் ஒரு நோக்கம் தான், அதாவது பெரிய லெவலில் நம்ம வசூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு திரைப்படத்தினுடைய ஸ்கிரிப்டும் ஸ்ட்ராங்காக இருந்து இந்த படத்தில் நம்ம சூர்யா அவர்கள் அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப அழகாக பொருந்திட்டாரு அப்படின்னா இவருமே ஒரு மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து இன்னும் யாருமே ப்ராப்பரான ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இன்னும் வாங்கலை. பட் நம்ம சூர்யா அவர்களுக்கு இந்த கங்குவா மூலமாக ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது யார் கையில் இருக்குன்னா சிறுத்தை சிவா தான்.
நம்ம என்டிஆருக்கு கொரட்டால சிவான்னா, இந்த பக்கம் நம்ம சூர்யாவுக்கு சிறுத்தை சிவா. 2 பேர்த்துக்கு பின்னாடியுமே சிவா தான் இருக்காங்க. இதில் எந்த சிவா வந்து ப்ராப்பராக வந்துட்டு அந்த படத்தை எடுத்து யார் வந்துட்டு பேன் இண்டியா லெவலில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தே பார்க்கலாம். ஸோ நம்ம சூர்யா அவர்களுமே வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டர் தான், பேன் இண்டியன் லெவலில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நாயகன் தான். ஸோ இவர் அடுத்து ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியன் ஸ்டாராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணுங்க. ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே, இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான பேன் இண்டியன் கேரக்டர்ஸ் எது அப்படின்னா பாகுபலி அண்டு ராக்கி தான். ஸோ இந்த 2 கேரக்டர்ஸையுமே வந்துட்டு நம்ம பிரபாஸ் அண்டு யாஷ் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேர் தான் இப்போ வரைக்குமே ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியன் ஸ்டாராக இருக்காங்க. ஸோ இதை தாண்டி அடுத்து யார் இந்த கேட்டகரியில் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ஆக்டருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு எல்லாருமே வரணும் அப்படிங்கிறது ஆசை தான். பட் இப்போ எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் கங்குவா தான். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு நம்ம சூர்யா எப்படியாச்சும் வந்துட்டு ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக ஆகிடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாகவே இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து இன்னும் யாருமே ஆகலை. ஸோ நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பேன் இண்டியன் ஸ்டார்ஸ், ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பேன் இண்டியன் ஸ்டார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.